அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும், கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக, ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் பலம் பெறுகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். திருக்கணிதத்தின்படி 4ஆம் தேதி முதலும், வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக 11ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு உறுதியாக இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் தகர்த்தெறியப்படும். முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய சுப பார்வையும் 3, 5, 7 ஆகிய இடங்களில் வலுவாக கிடைக்கிறது. எனவே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும். தைரியஸ்தானத்தை குரு பார்ப்பதால், இது மட்டுமல்லாது 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் உறுதியாக விலகுவதோடு புதிய வருவாய்க்கான, உயர்வுக்கான நல்ல சாத்திய குருகள் நிறைவாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாக இந்த வேளையில் அஷ்டம சனி விலகக்கூடிய தருணமாகவும் அமைவதால் காதல் திருமணம், நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம், சப்தமஸ்தானத்தை, கலஸ்திரஸ்தானத்தை குரு பகவான் வலுவாக பார்ப்பதால் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எனவே இந்த சந்தர்ப்பத்தை மிக நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக அமைவதற்கான யோகமும் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறாருங்க. பாவ கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டாலும் கூட அபசு பலன்களை கொடுக்காத, தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரே கிரகம் என்றால் அது குரு மட்டும்தான். ஏனென்றால் மனித வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நேர்கதியில் எப்போதும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் குருவினுடைய ஒவ்வொரு அசைவும் மிக உன்னிப்பாக கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாக மனித வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவேதான் குருவினுடைய பெயர்ச்சி, குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குருவினுடைய நட்சத்திர பெயர்ச்சி என எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட்டாலும் கூட அதிரடியான மாற்றங்களை உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் பொதுவாக வக்ரகதியிலோ அதிசார இயக்கத்திலோ ஏற்படும் போது அவ்வளவு பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் கூட முழு சுபகிரகமான குரு வக்ரகதியிலோ அதிசார பயிற்சியிலோ இருக்கக்கூடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை திருக்கணிதத்தின்படி 4ஆம் தேதியிலும், வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக 11ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. எனவேதான் குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்பது மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுப்பதோடு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றங்களை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மற்ற கிரக நிலைகளுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை மனித வாழ்வில் அள்ளி கொடுப்பாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு சந்திரனுடன் இணையும் போது குரு சந்திர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் விலகும். சுக்கிரனுடன் இணையும் போது குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக செல்வ செழிப்பு நேர்வதியில் கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக கைகூடும். சனியுடன் இணையும் போது அனைத்தையும் நடுநிலையோடு அணுகுவதற்கான யோகம் நிறைவாக உருவாகும். மங்களகாரகரான செவ்வாயுடன் இணையும் போது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் தடையின்றி கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். இப்படி பல அதிரடியான மாற்றங்களை குருவினுடைய இணைவும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில்
இடத்தில் சந்திரனுடன் இணைந்து வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அப்படி சஞ்சரிக்கும் தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் சில தடைகள் ஏற்பட்டாலும் கூட மற்ற கிரக நிலைகளை காட்டிலும் பெரிய அளவுல சிரமத்தையும் தடையையும் உறுதியாக குரு பகவான் ஏற்படுத்தி விட மாட்டார். எனவேதான் குரு பகவானினுடைய அமைப்பு இருக்கக்கூடிய சஞ்சார இடம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் 3, 6, 10 ஆகிய இடங்களில் மாறுபட்ட பலன்களையும், ஜென்மம், அஷ்டமம், விரயம் ஆகிய இடங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அவர் இந்த இடங்களில் நேர்கதியில் நுழைவதை காட்டிலும் நேர்கதியில் நுழைந்து வக்ரகதியில் திரும்பி பின்னர் மீண்டும் தற்போது வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே இந்த இடத்தில் மிக சிறப்பாக பலம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு அடுத்தடுத்து நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இன்னும் 3 மாதங்களில் குரு பயிற்சி முழுமையாக நடைபெற போகிறது. அதற்கு பிறகு 4 மாதங்களில் மிக வலுவாக உச்சம் பெற போகிறார் குரு. எனவே குருவினுடைய அமைப்பு மிக அற்புதமான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடைதாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேருவதோடு புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது, அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைந்துள்ளது என்று பார்க்கும்போது உறுதியாக குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது பல சிரமங்கள் வருங்க. ஆனால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உங்களுடைய வாழ்வில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்காமலே உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி விடுவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் தன்னுடைய மனைவியுடன் ஒரு உணவகத்திற்கு உணவு அருந்தலாம் என்று செல்கிறாருங்க. அப்போது இந்த உணவகத்திற்குள் நுழைந்து உணர்வை ஆர்டர் கொடுப்பதற்கு முன் தனது சட்டை பையில் இருக்கக்கூடிய பணத்தை பார்க்கிறார். பணம் தொலைந்து விட்டது, பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறார். அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது. அவருடைய மனைவிக்கும் நீண்ட நேரமாக உழைத்ததால் கடின உழைப்பின் காரணமாக களைப்பு அதிகமாகவும் பசி அதிகமாகவும் ஏற்பட்டு அவர்கள் உணவு அருந்தியே ஆக வேண்டும் என்றுதான் அந்த கடைக்குள் நுழைந்திருப்பார்கள், அந்த உணவகத்திற்குள் நுழைந்திருப்பார்கள். ஆனால் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நபர் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அந்த உணவகத்தை விட்டு வெளியே வருகிறார். வெளியே வந்த அந்த நபருக்கு எப்படி பணம் தொலைந்தது என்று சிந்திக்கிறார். அவருக்கு எந்த ஒரு விஷயமுமே நினைவுக்கு வரவில்லை. ஆனால் அதே வேளையில் மற்றொரு புறம் பசி வயித்தை கிள்ளுகிறது. பசி மயக்கத்தின் காரணமாக அவர் மனைவி சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய கற்களில் சென்று அமர்கிறாருங்க. அப்போது இவருக்கும் வேறு வழி தெரியாமல் அந்த இடத்தில் அமர்கிறார். அப்போது அந்த வழியாக செல்லக்கூடிய நபர்கள் அந்த கோவிலில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்ற ஒன்றை பேசிக்கொண்டே செல்கின்றனர். அப்படி பேசிக்கொள்வதை கவனித்த இந்த நபருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் தன்னுடைய பசியையும் தன்னுடைய மனைவியின் பசியையும் தீர்க்க ஒரு வழி கிடைத்து விட்டது என்று ஆனந்தம் கொள்கிறார். உடனே தன் மனைவியையும் அழைத்து கொண்டு அந்த கோவிலை நோக்கி விரைகிறாருங்க. அப்படி கோவிலை நோக்கி விரையும் போது இங்கு மிகப்பெரிய நீண்ட வரிசையானது இருக்கிறது. எனவே நீண்ட வரிசையில் அவரும் அவருடைய மனைவியும் பொறுமையாக நிதானமாக காத்திருந்து அந்த உணவு பெறக்கூடிய இடத்திற்கு வருகிறார். அந்த உணவு அவர்களுக்கு அமிர்தம் போல் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் தீராத பசியுடன் இருக்கக்கூடிய அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. அந்த உணவை வாங்கியவுடன் மனைவியை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் அமர்ந்து உணவு சாப்பிடலாம் என்று அங்கிருந்து நகர்கிறார். அப்போது பின்னால் வந்த ஒரு நபர் அவர் மீது தெரியாமல் கால் இடறி விழுகிறாருங்க. அவர் மீது விழுந்தவுடன் அவருடைய கையில் இருந்த உணவானது கீழே கொட்டுகிறது. அது மட்டுமல்லாது அவர் நிலை தடுமாறி தன் மனைவி மீதும் சாய்கிறார். அவர் கையில் இருந்த உணவும் அங்கு கீழே கொட்டி வீணாகிறது. அப்போது அவருக்கு மிகுந்த கோபம் ஏற்படுகிறது. எங்களுக்கு நீண்ட நேரத்திற்கு பிறகு இப்போதுதான் உணவு கிடைத்தது, அதுவும் இப்படி வீணாகிற்றே என்று தட்டிவிட்டவரின் மீது மிகுந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாருங்க.
ஆனால் பின்னால் இருந்த அந்த நபர் அவருக்கான உணவை வாங்கி அவர்கள் இருவரிடமும் கொடுக்கிறார். அப்போது அந்த உணவும் தீர்ந்து விடுகிறது. எனவே அவர்களுடைய பசி முழுமையாக தீரவில்லை என்றாலும் சற்று குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அங்கு அவர்களை விட்டு நீங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அவர் உணவு வாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த இடத்தை விட்டு நகரக்கூடிய வேளையில் அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு பாம்பு ஒன்று தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கழுகு அந்த பாம்பை தூக்கி கொண்டு செல்லும் போது தன்னுடைய வாயிலிருந்து விஷத்தை கக்குகிறது. அந்த விஷமானது தன் மனைவியுடன் வந்த அந்த நபரின் சாப்பாட்டில் நேரடியாக விழுந்திருக்கும். அப்படி நேரடியாக விழுந்த அந்த உணவை அவர் சாப்பிட்டிருந்தால் நிச்சயமாக அவருக்கு மிக பெரிய அளவிலான சோகம்தான் நேர்ந்திருக்கும். ஆனால் அதிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அந்த வேளையில் அவருடைய மனைவியின் கையில் இருந்த உணவும் வீணாயிற்று. சில நேரங்கள்ல இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் எதிர்பாராத சில சங்கடங்கள் வரலாம். ஆனால் இந்த சங்கடங்கள் பின்னால் நமக்கு வரவேண்டிய மிக பெரிய கண்டமானது விலகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது போன்றுதான் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதன் காரணமாக உறுதியாக உங்களுடைய சிரமம் மிக பெரிய அளவுல விலகுவதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டமும் நீங்கிவிட்டது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலையை தவறாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை மறந்திட வேண்டாம். மேலும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவானின் அமைப்பு எடுத்த காரியம் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடிய வகையில் உறவு மிக அற்புதமாக வலுப்படுவதற்கான முதன்மையான யோகம் கடகராசி காரர்களுக்கு உண்டு. உடல்நல ஆரோக்கியம் பரிபூரணமாக அமையுங்க. இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட சொந்தமாக வீட்டு மனை வாங்குவதற்கான நல்ல யோகத்தை உறுதியாக லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து சிறப்பான பணிகளை இந்த தருணத்தில் அற்புதமாக மேற்கொள்ள முடியும். எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக புதிய சந்தர்ப்பங்கள் மிக பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு கைகூடும். அலைச்சல் குறையும். ஒத்துழைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக நிர்வாகத்தினர், சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அளவிற்கு வலுவான ஆற்றல் உண்டுங்க. மேலும் எதிரிகளை நண்பர்களாக மாற்றக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் அற்புதமாக அமையும். இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் பரிசலுகை மற்றும் மானியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வரும். உங்களுடைய திட்டங்களை சுமாட்டாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. சரியான முடிவுகளை எடுத்து முதலீடு செய்வதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறையில் திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய அளவிற்கு கடகராசிக்காரர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிக கவனம் செலுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. எனவே இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும். மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல், தொல்லை, மறைமுக எதிர்ப்பு போன்றவை விலகுங்க. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய யூகங்களை நுணுக்கமாக செயல்படுத்த
செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம், விளைநிலம் மற்றும் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் மிக சிறப்பாக உண்டு. கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்ட விரயம் கட்டுக்குள் வரும். புதிதாக பல பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது. கடகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்களை லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுப்பார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தெரியப்பட்டு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகமும் கைகூடும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.